ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். தமிழ்நாட்டு பட்ஜெட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் நேற்று வேளாண் பட்ஜெட் வந்துருச்சு. வேளாண் பட்ஜெட் தொடர்பாக முன்னாள் வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மாற்றம் என்று சொன்னார்கள், ஏமாற்றம் தான் தந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அறிவிக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே திமுக ஆட்சியில வெளியிடப்பட்ட திட்டங்கள். அதுல அமௌண்ட்டை குறைச்சு பெயரை மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், ஆனா நிதியை குறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு MRK சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவர் சரியா தான் சொல்றாரு. அவர் ஃபிகர், அவங்க என்ன ஃபிகர் கொடுத்திருக்காங்களோ அந்த அடிப்படையில் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கம்மியா இருக்கு அப்படிங்கறத கோடிட்டு காமிக்கிறாரு. அதாவது இந்த ஆட்சி திமுக ஆட்சியில நிறைகளும் இருந்தது, குறைகளும் இருந்தது. திமுக ஆட்சியுடைய நிறைகளை இவங்க பேர் மாத்தி தொடர்ந்து கண்டினியூ பண்றாங்க. அதை நம்ம தப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தது எதுக்கு டிராப் பண்ணணும்? அதை கண்டினியூ பண்ணத்தான் செய்யணும். ஆனா கண்டினியூ பண்ணும்போது அதே குவாண்டம்ல கண்டினியூ பண்றாங்களா, அதே அளவுல கண்டினியூ பண்றாங்களா அப்படின்னா இல்லைன்னு சொல்லி MRK பன்னீர்செல்வம் புள்ளி விவரத்தோட வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் சொல்லியிருக்காரு. நம்ம மற்ற திட்டங்களையும் பார்க்கணும். இந்த நான் முதல்வன் இப்படி எல்லாம் இருந்தாலும் இவங்க பேர் மாத்திருக்காங்களே, அதுல முந்தைய ஆண்டு செலவழிச்ச அளவுக்கு செலவழிக்க போறாங்களா, முந்தைய ஆண்டு எத்தனை பேர் கவர் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கவர் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ முதல் பகுதி என்னன்னா, முந்தைய அரசு செய்த நல்ல செயல்களை, நல்ல திட்டங்களை தொடர்கின்றார்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன குறைபாடு, அந்த திட்டங்களுக்கான நிதி குறைக்கப்படுகின்றதா முந்தைய ஆண்டுகளை விட, அதை பொறுத்திருந்து பார்க்கணும். வேளாண் துறையில குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புள்ளி விவரங்களே சொல்லுது. குறைச்சிருந்து பார்க்கணும். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, முந்தைய ஆட்சியில் இருந்த குறைகள் தொடர்கின்றன, தீவிரமாக தொடர்கின்றன என்பதல்லாமல் புதிய குறைகளும் உற்பத்தி ஆகின்றனங்கிறது கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இதுதான் இவங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஏதாவது மார்க் போடணும்னா இந்த மார்க் தான் போட முடியும். ஏன்னா முந்தைய நாள் லாக்அப் டெத் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹோம் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு அனுதாப செய்தி சொன்னா போதுமா அப்படின்னு சொல்லி முன்னாள் முதல்வர் பார்த்து இந்நாள் முதல்வர் கேள்வி கேட்டாரு. அவர் அனுதாப செய்தியாவது சொன்னாரு. அடுத்து அந்த காவல் ஸ்டேஷன்ல உள்ள இவங்க மேல நடவடிக்கை எடுத்தாரு, அது உடனடியாக எடுத்தாரு. இவர் அனுதாப செய்தி கூட கொடுக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. அடுத்து இங்க முந்தின ஆண்டுகள்ல நடந்ததை விட புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பஞ்சமி நிலங்களை தனியாருக்கு பட்டா போட்டு அதிகாரப்பூர்வமா அதை சட்டப்பூர்வமா கொடுக்கறது, கோயில் நிலங்களை அது மாதிரி தப்பா பட்டா கொடுக்கறது மிக பெரிய அளவிலான முறைகேடுகள். கோடிக்கணக்கான அளவில் 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 1000 கோடி கடைசியில் பஞ்சமி நிலத்தை கொடுத்ததுல 1000 கோடி அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று பேட்டியில இவர் சொன்னாரு. இப்ப இதெல்லாம் பாக்குறது கவலைக்குரிய விஷயங்களா இருக்கு. இவங்களுடைய ஆட்சியில என்ன இந்த பியூரோக்ரசி அல்லது போலீஸ் இவங்க கையால் ஆகாதவர்கள் நினைச்சபடி எல்லாம் விளையாடுறாங்களா அப்படிங்கிற அச்சம் மேலிடுது. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நிச்சயமா முதல்வருக்கு உண்டு. எல்லாமே அந்தந்த துறை அமைச்சர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஏன்னா இது the trend of deficiency. இது ஒரே ஒரு அமைச்சகம் சம்பந்தப்பட்டது இல்ல. ஒரு தொடர் ஓட்டமாக இப்படிப்பட்ட ஒழுங்கீனங்கள் வெவ்வேறு துறைகளில் இருந்து புற்றீசல்கள் போல் புறப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயம். அதனால இதுக்கு முதல்வர் தான் பதில் சொல்லணும். பதில் சொல்லுவார்னு எதிர்பார்ப்போம். இன்னும் புது திட்டங்கள் கொண்டு வருவார்னு எதிர்பார்ப்போம். பழைய திட்டங்களையே புது பேர் வச்சுக்கிறத மட்டும் நிப்பாட்டிட்டு இவங்க சொன்ன புது திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். புது திட்டங்கள் எதுவும் இல்லை. இந்த ரெண்டு பட்ஜெட்லயும் சரி இதுலயும் சரி புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் புதுசுதான் இவங்க கொண்டு வந்திருக்கிறது. புதுசு, அது பழைய திட்டம் கிடையாது. அதனால புது திட்டமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஹாஸ்டல் கட்டுறது மாடல் ஸ்கூல்ஸ்னு சொல்லி மாடல் ஸ்கூல்ஸ்னு இவங்க ஆரம்பிச்சாங்க சார். திமுக ஆட்சியிலேயே அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு பள்ளிகள்ல மாடல் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு பள்ளிகள்ல சில பள்ளிகளை மாடல் ஸ்கூலா டிக்ளேர் பண்ணாங்க இல்லைங்களா? ஆமா. இவங்க சொல்றது வேற மாதிரி நினைக்கிறேன். புதுசாவே பள்ளிகள் துவங்க போறோம்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க அப்ப அது தனியார் மூலமாகவா? அதெல்லாம் நம்ம விசாரிக்கணும். ஆனா இப்படி ஒரு
திட்டம் இருக்குங்கிறது நிச்சயமா வந்து வரவேற்புக்குரியதான். அதுல சந்தேகமே இல்லை. இப்ப நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது குவாலிட்டி டெஸ்ட்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு எங்க ஹெட் மாஸ்டர். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வந்து அந்தந்த கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 ரேங்க் மட்டும் எடுத்த பசங்களை வந்து ரொம்ப கடினமான தேர்வு இது கொஸ்டின்ஸ் வச்சு அவங்களுக்கு தேர்வு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து 5ங்கிறத பின்னாடி 10ன்னு சொல்லி மாத்துறாங்க. முதல் 10 ரேங்க் உள்ள பையங்களுக்கு எல்லாம் அந்த அந்த வருஷம் மாநில தேர்வுல வந்து இதுல எஸ்எஸ்எல்சில வந்து அந்த மாதிரி இவங்க ட்ரைனிங் எடுத்த அத்தனை பேருமே 450 மார்க் 600க்கு 450 மார்க் மேல வாங்கியிருந்தாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம். அது மாதிரி இவங்க ஸ்பெஷல் ஸ்கூல் வைக்கிறாங்க அப்படின்னா அது வரவேற்க தகுந்ததுதான். ஆனா அது வந்து முறையானதாக ஏழை எளியவருக்கு பயன்படும் வகையில் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் செலெக்ஷன் கிரைட்டீரியாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர மாதிரி இருந்தா அதெல்லாம் பார்க்கணும் நம்ம கண்டிப்பா. ஆனா அந்த இனிஷியேட்டிவ்ங்கிறது வரவேற்க தகுந்ததுதான். அதான் இனிஷியேட்டிவ்ல புதுமை புதிய புதிய திட்டமாக அது இல்லை அப்படிங்கிறது தான் சார். அது ஏற்கனவே அரசு கொண்டு வந்த அப்போது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் டெல்லி போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாதிரி என்னென்ன செஞ்சிருக்கிறாருன்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கேயும் அதுக்கு அந்த மாதிரியான பள்ளிகளை தொடங்கியது அப்பவே நடந்தது. இது கெஜ்ரிவால் நடத்தின காரியத்தை எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடியே இதுல வந்து முனிசிபல் கார்பரேஷன் இவர் நடத்திட்டாரு சார். பண்ணிட்டாங்க. அதே பெயர்ல இருந்து படிக்க அப்படின்னு அந்நியாரமே சொன்னாங்க. அது ஒரு ஜெஸ்டர் சார், அவ்வளவுதான். கிரெடிட் வந்து அவருக்கு இந்த டெல்லியில அவர் ஆரம்பிச்சதுனால அது அதற்கான ஒரு கிரெடிட் அவரு கொடுக்கறதுக்காக போய் பார்த்துட்டு வந்து சொன்னதுதான். இங்க அதற்கு முன்னால் அதற்கான மாதிரிகள் இருந்தன அப்படிங்கிறது வேற. அதே அது எல்லாமே அது ஏற்கனவே இருந்த மாதிரிகளுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாரு. புதிய திட்டம் ஆரம்பிக்கிறாரு. புதிய திட்டம்னு கிளைம் பண்ணலன்ற நீங்க இத புதிய திட்டம்னு சொல்றதுனால ஏற்கனவே இருக்கு அப்படிங்கறத சொல்ல. சரி சார், நான் புதிய திட்டம் சொல்ல சார், நல்ல திட்டம் சொல்றேன் சார். ரைட் சார். இது பெயர் மாற்றங்கள் எல்லாத்துலயும் பெயர் மாற்றங்கள் எல்லாத்துலயும் ஏராளமான வெற்றிங்கிற சொல் இருக்கு. அது ரொம்ப இயல்பானதாக தெரியுதா இல்ல வலிந்து திணிக்கிறதாக தெரியுதா? வலிந்து இயல்பானதாக தோற்றமளிப்பதை கொண்டு வருகிறார்கள். வெற்றிங்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஆனா இது கலைஞர் தான் பாடம் படிச்சுக்கிட்டாங்க. அவர் பாண்டியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், சேரன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் பாண்டியன் போக்குவரத்து கழகம் அப்படி கழகம் மக்கள் மனசுல பதிய வச்சாரு. இதெல்லாம் ஒரு பொலிட்டிக் பத்தி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நவுன் சார், அது நவுன் தானே. அது இவ்வளவு டீப்பாலாம் போகாதீங்க. அவர் வெற்றியை கொண்டு வர்றாரு, அவர் கழகத்தை கொண்டு வர்றாரு, அவ்வளவுதான். பெயர்ல கழகம்னு இருக்கிறதும் எல்லாத்துக்கும் வெற்றின்னு ஒரு அட்ஜெக்டிவ் சேர்க்கிறதும். இப்ப நானே நினைக்கிறேன் நீங்க நிச்சயமா திமுக அனுதாபிதான், சந்தேகமே இல்லாம. அவர் செஞ்சா ரைட்டு, இவர் செஞ்சா தப்பு சொன்னா சார். இயல்பானதாக இல்லாதது எல்லாமே வேறு வகையானது. வெற்றியை தேடுன்னு வச்சுக்கலாம் சார். இது பொலிட்டிக்கல் தான் சார். அவங்களுடைய தமிழக வெற்றி கழகம்ங்கிற அந்த வெற்றி சொல்லை வந்து இவங்க திரும்ப திரும்ப வந்து கொண்டு வர்றாங்க. சரி சார், அப்படி பொலிட்டிக்கல்னு வச்சுக்கிட்டா அந்த பொலிட்டிக்கலாக இவங்க என்ன சொன்னாங்க, காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு திமுக வரும்போது பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது. மக்கள் வந்து பெரும்பான்மையான வெற்றியை கொடுத்தாங்க. திமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அண்ணா திமுக வரும்போதும் மக்கள் பெரும்பான்மையோட ஆதரவு கொடுத்தாங்க. அப்படி தவேகாவுக்கு பெரும்பான்மையோட ஆதரவு கொடுக்காத ஒரு சூழல்ல நாங்க பெற்றது வெற்றின்னு சொல்ற மாதிரி வெற்றின்னு சொல்றது பொலிட்டிக்கலாகவும் சரியானதா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்ல எதிர்காலத்துல இந்த மாதிரி ஆயிடக்கூடாது, பெரும்பான்மையோட எங்களுக்கு வெற்றி கொடுங்கிறத மக்களுக்கு நினைவூட்டுற மாதிரி எல்லா இடத்துலயும் வெற்றியை கொண்டு வராங்களாங்கிறதும் தெரியல. திமுகவுடைய ஒரு ஆட்சி காலத்திலையும் அந்த ஆட்சிக்கு வந்து பெரும்பான்மை பலம் இருந்தது தோழமை கட்சிகளுடைய ஆதரவோட. ஆனா அவங்களுக்கு தனியா 118 சீட்டு கிடைக்கல. கூட்டணியா தனியா நின்று வரல சார் அவங்க. அதுக்கப்புறம் ஆதரவை தேடிக்கொள்ளவில்லை. கூட்டணியாக நின்றாங்க, கூட்டணியாக வெற்றி பெற்றது. எந்த காலத்திலையும் அதையும் இதையும் ஒப்பிடவே முடியாது சார். இந்த உண்மையை சொன்னா நீங்க திமுக ஆதரவாளர்னு சொல்லிடுவீங்களோன்னு பயம். இதுக்கெல்லாம் திமுக ஆதரவாளர்னு சொல்ல மாட்டேன். 150 இடங்களுக்கு மேல அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அத போய் நீங்க மைனாரிட்டின்னு சொல்றது வந்து பொருத்தமா. நான் அத மைனாரிட்டி அரசுன்னு நான் சொல்லவே இல்லை. திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிருந்தது. ஸ்டாலின் காலத்திலயும் கூட்டணி தான் வச்சிருந்தாங்க. ஆனா திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைத்தது. ஒரே ஒரு தரம் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. அதான் சொல்லுங்க, கிடைக்கல. அது தனி பெரும்பான்மை கிடைக்கல, அவ்வளவுதான்.
ஆனா கூட்டணிக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சது. நிச்சயமா இவங்க கிடைச்சது. அந்த மாதிரி நின்னு விசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸோட இவங்க கூட்டணியில இருந்து இதே மாதிரி வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா 118 சீட்டு 120 சீட்டு வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல போறதே கிடையாது. சார் இது ஆனா ஒரு வெற்றி இவங்க தான் வந்து சார். தனியா நின்னுட்டு அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி சேர்த்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டது ஒரு வெற்றி தான். அது தனியா நின்னு கூட்டணியாக நின்னு அதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயும் கிடையாது சார். சும்மா ஆமா. நாம ஒருத்தரை பாராட்டணும்னா சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். பாராட்ட வேண்டாம்னா எங்க நீங்க ஜெயிச்சீங்க, எங்க பெரும்பான்மை எடுத்தீங்கன்னு சொல்லலாம். அதேதான் நம்ம 2 பேரும் பாராட்டணும்னா நீங்க பண்ணிட்டு இருக்கோம். 108 எடுத்துக்கலாங்கன்னு ஆமா. சொல்லலாம். அதேதான் இப்ப நம்ம அதனால 2 பேரும் அதுல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். சார் ஜெர்மனில 3 பெரிய கட்சிகள் இருக்கு. நான் இப்ப வந்து லேட்டஸ்டா பார்த்தது இல்ல. ஸ்டூடெண்ட் இருந்தபோது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். 3ல எந்த ஒரு கட்சிக்குமே தனிப்பட்ட பெரும்பான்மை கிடைக்கல. அதிக சீட்டு கொண்ட கட்சியை வந்து கேட்டாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு. அவங்க எங்களுக்கு தனிப்பெரும்பான்மையில நாங்க ஃபார்ம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்த 2 கட்சிகளும் வந்து போஸ்ட் எலக்ட்ரல் அலையன்ஸ் வச்சு அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அது மாதிரி உலகத்துல இது மாதிரி நிறைய முன்னுதாரணம் இருக்கு. இவங்க தான் முதல்ல செய்யறாங்கன்னு சொல்லி கிடையாது. இங்கே தான் இருக்கு சார். 96 அந்த 96, 89 எல்லாமே அந்த மாதிரியான உதாரணங்கள் தானே. அதனால அது மக்கள் தீர்ப்பு அப்படின்னு காலரை தூக்கி விடும்போது தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. இயல்பானதாக அது போச்சுன்னா எதுவுமே இல்லை. இயல்புக்கு மீறியது எல்லாமே ஆபாசமானது சார். கரெக்ட். இங்க அதுக்கப்புறம் சார் டாஸ்மாக்ல ஆன்லைன்ல பேமெண்ட், அதுக்கப்புறம் நேரடியாக வந்து அந்த கியூஆர் கோடை காமிச்சு டெலிவரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 10 ரூபாயை அதிகமாக வாங்குறாங்கிற இதை தவிர்ப்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அது பல்வேறு ஆன்லைன்ல பேமெண்ட் அப்படின்ன உடனே ஆன்லைன்ல டெலிவரியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை பலர் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை கிளாரிஃபை பண்றாங்க. அப்படிலாம் இல்ல, ஆன்லைன்ல பேமெண்ட் மட்டும்தான், இன் பர்சன் தான் டெலிவரி, நேர்ல வந்தா தான் டெலிவரி அப்படின்னு சொல்றாங்க. நேர்ல வந்தா தான் டெலிவரிங்கிறது மூலமாக 21 வயதுக்கு குறைவானவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏற்கனவே எல்லாமே நேர்ல வந்து தானே வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீரென்று இந்த ஸ்கீம் வந்ததுனால 21 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஏதோ புதிய அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒண்ணு சொருகிறாங்க. அது அபத்தமா இருக்குது ஒண்ணு. 2வது டாஸ்மாக் விற்பனையும் இந்த ஆண்டு 56,000 கோடியாக இருக்கும் அப்படின்னு அரசு எதிர்பார்க்கிறது. அது கடந்த ஆண்டை விட 51,000, அவங்க டார்கெட்டை விட இந்த டார்கெட் பெருசாக இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? மதுவிலக்கு கொள்கை அப்படின்னு அவங்க கிளைம் பண்றதுக்கும், வந்த உடனே 700 கடைகளை மூடணும் அப்படின்னு சொன்னதுக்கும், இப்போ இந்த டார்கெட் இல்ல பட் எதிர்பார்ப்பு வந்து அதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்றதையும் எப்படி பாக்குறீங்க? 700 கடை மூடினதை பத்தி இன்னும் உருப்படியான நியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாஸ்மாக் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஒருத்தர் கேட்கிறாரு, எந்தெந்த கடை எந்தெந்த ஏரியான்னு லிஸ்ட் கொடுங்கன்னா அந்தந்த மாவட்டங்களை போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் 22 மாவட்டத்துக்கு எழுதணுமா? என்ன சென்ட்ரலைஸ்டா வந்து இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? இதுல இருந்து இவங்களுடைய ஹிப்பாக்ரசி புரியுது. சும்மா சார் இது பெரும்பாலும் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் தான் பெருசா தெரியுது. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து குறை இருக்கும், 100% இருக்காது. ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி தகவல் நமக்கு தெரியணும். இவங்க தகவலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப சும்மா இது மாதிரி அந்த கார்பெட் பாம்பிங் மாதிரி ஒண்ணுமில்லாத ஒரு சினிமாவை கூட கார்பெட் பாம்பிங் போட்டு ஒரு வாரத்துக்கு ஓட்டிட்டா சரி பணம் வந்துடும். அது மாதிரி ஆட்சி நடத்துறதா நினைச்சிட்டு இருக்காங்களா? அதனால ரொம்ப பெரிய தவறு. ஆனா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது அது வரவேற்க தகுந்ததுதான். ஆனா ரொம்ப தெளிவா முதல்லயே சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆன்லைன்ல போட்டாங்கன்னா இங்க வந்து கியூல நிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறையும். அவங்க டக்குன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன தனி இது வச்சிருப்பாங்க, கவுண்டர் வச்சிருப்பாங்க. கியூஆர் கார்டு காட்டி அவங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம். அது வரவேற்க தகுந்ததுதான். ஆனா அது 21 வயசுக்கு மேற்பட்டவங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குங்கிறதெல்லாம் கதை. ஏற்கனவே 21 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அங்க வந்து வாங்க முடியும். இப்ப புதுசா என்ன இருக்கு? அதனால எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் சொல்றது நல்லா இருக்கும். அது இல்லாம புதுசா கற்பனைகள் பண்ணாம இருந்தா சிறப்பா இருக்கும். அப்படி கற்பனை பண்ணா உங்க மாதிரி ஆட்கிட்ட வாயில வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டோம் அவங்க. என்ன பண்றது? ஐயோ, நாங்க ஏன் சார் அதை செய்ய போறோம்? நீங்க ஹோம் டெலிவரின்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அதாவது ஏற்கனவே அதை வந்து பார்ட்டி ஹால்
அப்புறம் வேறு முக்கியமான இடங்கள்ல கொடுக்கலாம், சர்வ் பண்ணலாம், சாரி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ்ல சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியில ஒரு ப்ரொபோசல் வரும்போது பொது சமூகம் கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. அதனால ஹோம் டெலிவரினா பிரச்சனை வரும், கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள ஒரு பகுதியாக விற்பனைங்கிறதையும் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா இது இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள, வெற்றி ஆட்சி முடியறதுக்குள்ள அதை நோக்கி வெற்றிகரமாக முன்னேறிடும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அது தவிர இவங்க வந்து முந்தின வருஷத்தோட இந்த வருஷத்துல வந்து டார்கெட், சேல்ஸ் டார்கெட் அதிகமா பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா எதை காமிக்குது? இவங்க என்ன மது பழக்கத்தை குறைக்கிறதுக்காக வேண்டிய முயற்சி பண்ண போறாங்க? நிச்சயமா கிடையாது. சார் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்றோம், அது டார்கெட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செய்தி சார், அந்த இது வந்து காசிப் பகுதிகள்ல ஊடகங்கள்ல நடக்கக்கூடியதுதான். ஆட்சிக்கு ஆபத்து இருக்குது, ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி நடக்குது, திமுக அதாவது ஏற்கனவே குதிரை பேரம் வழக்குகள்ல வந்து ஒரு இடைக்கால தடை விதிச்ச ஒரு சூழல்ல புதிய செய்திகளாக, புதிய தகவல்களாக, மன்னிக்கணும், புதிய தகவல்களாக காசிப் பகுதிகள்ல திமுக மும்முரம் ஆயிடுச்சு, ரேட்டை ஏத்தி இருக்கு, அதனால 50 ஸ்வீட் பாக்ஸ் ஒரு எம்எல்ஏக்கு அப்படின்னு இனிப்பு வியாபாரத்தை தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பப்படுகிறது, ஒரு வதந்தி. இது எதனால? பெரும்பான்மையும் இருக்கு, இவங்களோ வந்து 107 பேர், 106 பேரும், அல்லது இப்ப புதிதாக ஆதரவு கொடுக்கிறவங்களையும் சேர்த்து எல்லாருமே விஜய்க்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க தான். எதற்காக இந்த கதைகள்? பதட்டம் இருப்பது போல, ஆபத்து இருப்பது போல ஒரு செய்தி ஏன் உலா வருகின்றன? சில எம்எல்ஏக்கள் அதிருப்தியா இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வருது இல்லைங்களா? எம்எல்ஏக்கள் மட்டும் இல்ல, சில அமைச்சர்களே வந்து அதிருப்தியா இருக்காங்க. எந்த விதமான தப்பும் தவறு நடக்கூடாதுன்னு இவர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி, இவ்வளவு செலவழிச்சிருக்கோம். எப்படி இப்ப அமைச்சர்களை சில பேர்லாம் சரி, எல்லாரும் செலவழிக்கல இந்த கட்சியில. ஆனா அமைச்சர்களை சில பேர்லாம் செலவழிச்சிருக்காங்க. இது போட்டி போட்டவங்களும் செலவே இல்லாம இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க லெவல்ல அவங்கவுங்க செலவழிச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பத்தி ஒரு நியாயப்படுத்துற மாதிரி பேசி நடக்குது. நாங்க இவ்வளவு செலவழிச்சிருக்கோம், அதனால அதெல்லாம் நாங்க திரும்ப வாங்க வேண்டாமா? அதுல இவர் எங்க வாங்க விட மாட்டேங்கிறாரு. இது ஒரு நியாயமான ஒரு பேச்சு மாதிரி இப்ப உருமாறிக்கிட்டு இருக்கு. அது தமிழகத்துடைய துர்பாக்கியம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து கலக்கம் இருக்கலாம்னு சொல்லி இவங்க கிளப்பி விடுறாங்க. திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுல வந்து ஆர்வம் காமிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஆட்சியை கவிழ்த்து அவங்களுக்கு என்ன லாபம்? அவங்க ஆட்சிக்கு வர முடியுமா? நிச்சயமா வர முடியாது. அதிமுகவையும் சேர்த்தா கூட வர முடியாது. அப்ப அவங்களுக்கு இதுல என்ன லாபம் இருக்கு? நேரடியா வந்து கவர்னர் ஆட்சி, அது மூலம் பாஜகவுடைய ஆட்சின்னு வர்றதுல அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு? அதனால அவங்க அப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கல. இது சும்மா வதந்தி கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இல்ல, இந்த வதந்தியை லைவா வச்சிருக்கிறதன் மூலமாக அதிமுகல இருந்து ஆட்களை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சியில ஒரு நியாயம் இருக்குன்னு ஆகுதா? அது குதிரை பேரம் இல்ல, அது நியாயமான மனம் உவந்து அதிமுகல இருந்து ரிசைன்மெண்ட் வர்றவங்க. ஏன்னா நேற்று கூட அதிமுகல இருந்து சில எம்எல்ஏக்கள் அமைச்சர் ஆனந்தை சந்தித்து பேசினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆக அந்த சந்திப்புகளை நியாயப்படுத்துறதுக்கு, எங்களை கவிழ்ப்பதற்கான ஒரு சதி நடக்குது, அதை கவுண்டர் பண்றதுக்கு நாங்க இந்த முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்காக அந்த கதைகள் பரப்பப்படுகின்றனவா? இருக்கலாம். இவங்களே பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கலாம். அது ஒரு பொதுமக்கள் மத்தியில கண்டினியூடு சிம்பத்தி வாங்குறதுக்கும் இருக்கலாம். மனுஷன் இப்பதான் வந்திருக்காரு, அதுக்குள்ள அவருக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கலப்புறதுக்கும் இருக்கலாம். வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரே தொல்லையா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவர் தான் என்ன செய்வாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை உருவாக்குவதற்காக இந்த வதந்திகள் வாலண்டரியா மீடியாலேயே பரப்பப்படுகின்றதா, இல்ல அதுக்கு பின்னால மனிதர்கள் இருக்கிறாங்களா தெரியல. சட்டமன்றத்துல எந்த ரியாக்ஷனுமே முகத்துல காட்டாம இவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா இவர் என்ன வேலை பாக்குறாருங்கிற சந்தேகம் தான் வரும். இல்ல உள் முரண்பாடுகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல சார். அதிருப்தி இருந்தாலும் அவங்க தனியாக யாரெல்லாம் அதிருப்தியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் தனியாக வீட்டுல புலம்பிக்க வேண்டியதுதான். இவருக்கு எதிராக திரும்ப ஒரு தடவை அவங்களால ஜெயிக்க முடியாது. கிடைத்த வாக்குகள் அத்தனை விஜய்க்காக கிடைத்த வாக்குகள் தான், விஜய்க்காக கிடைத்த வாக்குகள் தான், அவங்க ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதிருப்திங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, ஆட்சியை கவிழ்ப்பதற்கான பேச்சுங்கிறது அபத்தமானது அப்படின்ற முடிவு. இப்ப அடுத்து வர்றவங்க எல்லாம் வந்து தங்களுக்குன்னு செல்வாக்கு வச்சிருக்காங்க. விஜயபாஸ்கர் எந்த கட்சியில் இருந்தாலும் ஜெயிப்பார் அவருடைய கான்ஸ்டுவன்சில.
அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்க வரும்போது விஜய்க்காக மட்டுமே வாக்களின்னு சொல்ல முடியாது. பட் தட்ஸ் அ லாங் ஷாட். இன்னைக்கு தேதிக்கு நீங்க சொல்றதுதான் கரெக்ட். வந்தவங்க அத்தனை பேர் விஜய்னால தான் வந்தாங்க. அப்ப இனிமேல் வர்றவங்க சொந்த செல்வாக்குலயும் வருவாங்கன்னா சொந்த செல்வாக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொந்த செல்வாக்கும் இருக்கும். பட் அந்த கிளீன் கவர்மெண்ட் அப்படின்னு விஜய் பேசுறதுக்கு கட்சிக்குள்ளேயே அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறது ரொம்ப ஆபத்தானது இல்ல சார்? ஆமா, சந்தேகம் இல்லாம ஆபத்தானதுதான். கிளீன் கவர்மெண்ட் பத்தி டிஃபைன் பண்ண போறோம்னா இவருக்கே ஆபத்து தான். எது கிளீன் கவர்மெண்ட்? பினான்சியல் இன்டெகிரிட்டி மட்டும் இருக்கிறதா கிளீன் கவர்மெண்ட்? ஹோல்சம் இன்டெகிரிட்டி, முழு நேர்மை அப்படிங்கிற எத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கு. மக்கள் நலன், ஏழை எளியவர்கள் மேல் உள்ள அக்கறை, தமிழக விழுமியங்களை காப்பது, தமிழ்நாட்டின் வரலாறின் முக்கியத்துவத்தை உணர வைப்பது, இந்திய நாட்டின் பெருமைமிகு குடிமக்கள் தமிழ் குடிமக்கள்ங்கிறத இந்திய அரசுக்கு உணர வைப்பதுன்னு எத்தனை விஷயம் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்துதானே இன்டெகிரிட்டி. ஆமா, அது போக நான் பொறுப்புல இருக்கிற என் டிபார்ட்மெண்ட்ல எதுவும் நடக்கக்கூடாது சார். ஆனா வேறு டிபார்ட்மெண்ட்ல நானே கூட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு அணுகுமுறை இருக்கு. ஆமா, இன்னைக்கு அப்படி அணுகுமுறை இருக்கதா நான் சொல்ல மாட்டேன். ஆனா அப்படி அணுகுமுறை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் சார் டீலிமிட்டேஷன் தொடர்பான டிஸ்கஷனுக்காக தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் அழைத்திருக்கிறார். அது ஒரு பக்கம். ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து தமிழ்நாடு எம்பிக்கள்னு சொல்லி அந்த கூட்டணி எம்பிக்கள் மட்டும் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சராக இந்த கூட்டத்தை அழைச்சிருக்கிறாரு. அது யார் யாருக்கு அழைப்புகள் போயிருக்குது என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. எனக்கு தெரியல, அந்த செய்தியை நான் பார்க்கல. இல்ல, எல்லா எம்பிஸுக்கும் போயிருக்கு. ஓகே, அப்ப இதுல வந்து எல்லாரும் என்ன செய்ய போறாங்க? ஆமா, திமுக எம்பி என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். அவங்க நாங்க காவேரி கூட்டம் கூட்ட சொன்னா கூட்ட மாட்டீங்க, நீங்க மட்டும் கூட்டினா நாங்க வரணுமான்னு ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. அது அவங்களுக்கு விரோதமா தான் போய் தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து சொல்லணும். ஏன்னா திமுக நிலைப்பாடு என்னங்கிறத பற்றி சில சந்தேகங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டத்துல போறதுங்கிற ஒருவேளை அந்த சந்தேகங்களை கூட தெளிவுபடுத்துறதா இருக்கலாம். திரும்பவும் பழைய விஷயத்துக்கே தான் வரணும். ஏற்கனவே அவங்களுடைய பொசிஷன் வந்து டிக்ளேர்டு பொசிஷன் தான். இருந்தாலும் சந்தேகத்தை யார் விதைக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும் திரும்ப. இல்ல, இந்த கூட்டத்துக்கு போய் மறுபடியும் தங்களுடைய நிலைப்பாட்டு சொன்னாங்கன்னா அது தமிழக நலனுக்கு விரோதமா நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலின் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு தன்னுடைய அறிக்கையில். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம் சார். ஓகே, வணக்கம்.